கைத்தட்டி யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக் கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக் கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாப போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் சொல்லுங்க. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாப போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பா, என்னாலும் தாழ்ச்சியாடையேனே, அமர்ந்த தண்ணீர் பாசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பா, என்னாலும் தாழ்ச்சியாடையேனே, அமர்ந்த தண்ணீர் பாசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தேன், என் தலையை எண்ணெயால் ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டில் சேர்ந்து பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தேன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தேன். ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டில் நீடித்து வாழ்வேனே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக் கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, come on, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக் கொள்ள பாத்திரர் நீரே. சாபமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நாவு உந்தன் நீதியாயோ, நாளெல்லாம் உந்தன் தூதியாயோ, ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. நாவு உந்தன் நீதியாயோ, நாளெல்லாம் உந்தன் தூதியாயோ, ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நெல்ஷடாய் போதுமானவரிலும், உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நெல்ஷடாய் போதுமானவரிலும் மிகவும். நல்ல ரெண்டு கை தட்டி பாடுவோமா. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக் கொள்ள. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக் கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் காயமானீரே எங்கள் நோய்கள்
சொல்லுங்க. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்து தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருவே. நான் கர்த்தர் வீட்டினர் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி குறைவுகள் எல்லாம் நிறையும். ஏகோவாயிரே நீர் எந்த நேசனாய் போதுமானவரிலோ மிகவும் அதிகமானவர். கைத்தட்டி ஆராதிக்க வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. குட்டி பிள்ளைங்களை நல்லா கைத்தட்டி, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை கைத்தட்டுங்க. இஸ்ரவேலின் குதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் குதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தேன், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும். இனி நீர் மாத்திரமே சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்து. எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்து. சிறையிருப்பை மாற்றி தந்து சிறுமாயின் ஜனம் எம்மை சிறையிருப்பை ஆமென் சிறுமாயின் ஜனம். Come on brother, let's worship. இனி நீர் மாத்திரமே சொந்தமா உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால். இனி நீர் மாத்திரமே சொந்தமா உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும். செங்காடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்காடலை கண்டு யோர்தானின். ஆனா அவர் என்ன சொன்னாரு? பயப்படாதே நான் முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை. பயப்படாதே நான் முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை. இனி நீர் மாத்திரமே சொந்தம் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால். சபை சொல்லட்டும். இனி நீர் மாத்திரமே உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும். எதிரியின் படையம் சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். எதிரியின் படையம் சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு சொல்லுங்களேன். பாடச் செய்தி துதிக்கச் செய்தி எரிகோவின் மாதில்களை இடிக்கச் செய்து என்னை பாடச் செய்தி எரிகோவின் மாதில். எல்லாரும் சேர்ந்து இனி நீர் மாத்திரமே சொந்தமா உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால். இனி நீர் மாத்திரமே சொந்தமான உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால். இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகாலில்
சொல்லுங்க, வாக்குகள் பல தந்து, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தே. தந்தை போல நீங்க மட்டும் சொல்லுங்க, உண்மை நல்ல கை தட்டி பிசாசு வைக்கப்படுற மாதிரி. Come on, AFM. இனி நீர் மாற்றுமே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். இனி நீர் மாற்றுமே, நீர் மாற்றுமே, நீர் மாற்றுமே. சொன்ன மாதிரி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். One more time louder. இனி நீர் மாற்றுமே, நீர் மாற்றுமே, நீர் மாற்றுமே. சொன்ன மாதிரி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உங்க நாமத்தினால். இயேசு நாமத்தினால் எல்லாம் ஆகுமே. நல்ல கை தட்டுங்க. புதிய காரியம் தொடங்க போகுது, புதிய கிருபைகள் பெருக போகுது. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. இரும்பு தாழ்பா முறிய போகுது, வெண்கல கதவு உடைய போகுது. சொல்லுங்க, யெகோவாயிரே, 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 யெகோ. இப்ப சொல்லுங்க, புதிய காரியம், புதிய காரியம், புதிய காரியம் தொடங்க போகுது. வனாந்தீரம் வயல்வெளியா மாற போகுது, ஆறுகளை ஓட போகுது. வனாந்தீரம் வயல்வெளியா மாற போகுது, அவாந்தீரம் ஆறுகளா ஓட போகுது. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. புதிய காரியம், புதிய காரியம், நன்மை கிருபை வரப்போகுது. ஆஸ்தியும் அந்தஸ்தும், எத்தனை பேருக்கு அப்படி நடக்கணும்? இந்த வருஷம் உங்க ஆஸ்தியும் அந்தஸ்து உயர போகுது. யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. நல்லா
செங்கடல் ரெண்டா பிளக்க போகுது. எரிகோ கோட்டை உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் இந்த வருஷம் ரெண்டா பிளந்து உங்களுக்கு வழிவிட போகிறது. எதெல்லாம் தடையா இருந்ததோ இந்த வருஷம் 2017 அந்த தடையெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். பிளக்க போகுது. எரிகோ கோட்டை வீழ போகுது. சொல்லுங்க, செங்கடல் யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. கண்ணீரும் கவலையும் மாற போகுது. சுகவாழ்வு சீக்கிரம் துளிக்க போகுது. கண்ணீரும் கவலையும் யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. அப்படி சொல்லுங்க, யெகோவாயிரே யெகோவாயிரே. இன்னொரு முறை சொல்லுங்க, யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி வரப்போகுது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுது. நித்திய மகிழ்ச்சி யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. பெரிய காரியம் நடக்க போகுது. உன் நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் அப்படி சொல்லுங்க, பெரிய காரியம் நடக்க போகுது. என் நம்பிக்கை வீண் போகாது. பெரிய காரியம். இப்ப கையை வச்சு சொல்லுங்க, யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. புதிய காரியம் தொடங்க போகுது. புதிய கிருபைகள் யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. சில குடும்பங்களுக்கு ஜெபிக்க கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ சில குடும்பத்தில் போய் ஜெபிக்க போயிருக்கும் போது எத்தனையோ வருஷமாக அந்த குடும்பத்தில் வேதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வியாதி, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையெல்லாம், எப்போ பிரதர் இந்த பிரச்சனையெல்லாம் முடியும், இதுலேருந்து எப்போ நான் வெளி வருவேன், என் வாழ்க்கையில் இப்படியே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிருமா, ஒரு நித்திய மகிழ்ச்சியை நான் பார்க்க முடியாதா? எத்தனையோ பேர் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷம் சொல்லியிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த வருஷம் ஒரு நித்திய மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. வியாதிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பா. உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்கள் கண்ணீர்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா. ஏன் இந்த வருஷம் ஒரு புதிய காரியத்தை தொடங்கிவிட்டா இதுவரைக்கும் பார்த்த வருஷம் போல இனி இருக்காது. புதிய காரியங்கள், புதிய அதிசயங்கள்,
புதிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் கத்த தொடங்கி விட்டார். ஹல்லேலூயா. ஆனால் நாம தான் ரெடி ஆகணும். ஹல்லேலூயா. இரட்சகர் வந்ததால் இரட்சிப்பும் வந்ததே. இரட்சகர் வந்ததால் இரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இரட்சகர் வந்ததால் இரட்சிப்பும் வந்ததே. இரட்சகர் வந்ததால் இரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் 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 தேவன் நம்மோடே. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே.
கரங்களை வைத்து சொல்லுங்க, இம்மானுவே, அவர் நம்மோடு இருக்கிறார். நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இம்மானுவே, இம்மானுவே, ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. நீங்க சொல்லுங்க, ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. இம்மானுவே, இந்த வருஷம் முழுவதும் இம்மானுவேல் நம்மோடு இருக்க போகிறார். இந்த வருஷத்தை இம்மானுவேல் நம்மோடு இருந்து நடத்த போகிறார். அவர் என்னோடு இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரம் இந்த வருஷம் உன்னை தாங்கி நடத்தும். உனக்காக ஒரு நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன். சிஸ்டர் சிந்தியா அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வாயாய் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி சிஸ்டரை வாழ்த்தி வரவேற்போம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர் என்றும் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் என்றும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு, நம்முடைய கூக்குரல்களை கேட்டு அவைகளுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலளிப்பதுதான் அவருக்கு பிரியமும் அவருக்கு சித்தமும் கூட. அப்படி இருந்தும் எத்தனையோ நாட்களாக, வாரங்களாக, வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேக ஜெபங்களுக்கு இன்றைக்கும் நாம் பதிலை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். உபவாசித்து ஜெபித்திருப்போம். 3 நாட்கள், 7 நாட்கள், 21 நாட்கள், ஏன் 40 நாட்கள் கூட உபவாசித்து ஜெபித்திருப்போம். பதில் கிடைத்திருக்காது. வாக்கு மாறாத தேவனின் வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து ஜெபித்திருப்போம். பதில் கிடைத்திருக்காது. யாக்கோபை போல போராடியும் ஜெபித்திருப்போம். பதில் கிடைக்காத சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரே உமக்கு கண்ணிருக்கிறதா காதிருக்கிறதா என்று வேண்டுமானால் புறஜாதிகளைப் போல கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலேயே ஆண்டவரே நீர் கேளாதவர் போல் மௌனமாய் இருப்பது என்ன என்கின்ற மென்னிய முனகல் நம் இருதயத்திலே தொனிக்கத்தான் செய்கிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய கூக்குரலை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆனால் ஒன்றை ஆவியானவர் உணர்த்துகிறார். God's blessings are always conditional. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்குட்பட்டவை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நிபந்தனைகள் என்றால் என்ன? அவருடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தின் பட்டியலை அன்றே நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறாரே, அதற்கு முன்பாக நீ என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கவனமாய் கைக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிபந்தனையை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலையும் நம் ஜெபத்திற்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், அல்லது அவரிடத்திலிருந்து நாம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், அந்த பதிலுக்கு முன்பாகவோ அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாகவோ வைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனையை நாம் நிறைவேற்றினவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்று நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்கு வேதத்திலே எத்தனையோ நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மாத்திரமே மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன் இந்த காலவேளையிலே நமக்கு கொடுக்கிற நிபந்தனை, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாரும் ஒருமித்து என்னோடு கூட சேர்ந்து அந்த வசனத்தை படியுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் கேட்டுக்கொள்வது அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருத்தல் என்றால் என்ன? வேதத்தை கரைத்து குடித்தவர்களாய் அதை விரல் நுனியிலே வைத்துக் கொண்டு தேவைப்பட்ட இடங்களிலெல்லாம் வேதத்தை புரட்டாமலேயே எடுத்துவிட்டு கொண்டு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருப்பதையா? இல்லை இல்லை. வார்த்தை என்றால் என்ன? அந்த வார்த்தையாக வந்தவர் யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னும் கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான திராட்சை செடியோடு இணைந்து படர்ந்த கொடிகளாய் நாம் வாழ வேண்டும் என்பதே அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய ஜெபம் பரத்திலிருந்து பதிலை இழுத்து கொண்டு வருகிற வல்லமையுள்ள ஜெபமாக மாறி போக வேண்டும் என்றால் திருவசனத்தை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, திருவசனத்தை போதிக்கிறவர்களாக மட்டுமல்ல, திருவசனத்தை போட்டிகளுக்காக மனப்பாடம் பண்ணுகிறவர்களாக மட்டுமல்ல, திருவசனத்தை ஹேண்ட்பேக்குகளிலே வைத்து சுமக்கிறவர்களாக மட்டுமல்ல, திருவசனத்தை தலையணை கடியிலே வைத்து உறங்குகிறவர்களாக மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி வாழுகிறவர்களாகவும் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறவர்களாகவும் வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சத்துரு வகை பார்க்கிறானே, அவனை யாரால் விரட்டி அடிக்க முடியும்? ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்து முழங்காலிலே நிற்கிற எந்த ஒரு மனிதனாலும் எதிர்பட்டு வருகிற கெர்ச்சிக்கிற சிங்கத்தை இரண்டாக கிழித்தறிய முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ரேகாபா ஷக்கரபூரியாந்தலரபா ரேகபா உரியாக்கரபா ஷபரபா உரியாக்கபா. வேத வசனத்துக்கு தன் செவியை விலக்கனுடைய ஜெபம், வேத வசனத்துக்கு தன் வாழ்க்கையை, வேத வசனத்திற்கு தன் வியாபாரத்தை, வேத வசனத்திற்கு தன் திருமண கோட்பாடுகளை, வேத வசனத்திற்கு தன் ஊழியங்களை விலக்கனுடைய ஜெபம் நம்முடைய ஆண்டவருக்கு அருவருப்பானது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்கு எத்தனையோ நிபந்தனைகள் உண்டு. ஆயினும் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற இந்த நிபந்தனையை பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்த காரணம் என்ன? ஆமோஸ் 8:11 வாசித்து பாருங்கள். இந்த தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன். ஆகார குறைவினால் உண்டாக பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை கிடைக்க கூடாத பஞ்சத்தின் நாட்கள் வரும் என்பதை ஆவியானவர் அன்றே அறிந்திருந்தபடியினால் தான் உபாகமம் 11:19 நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக
கயிறாக கட்டி உங்கள் கண்களுக்கிடையிலே ஞாபக குறியாக வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியிலே நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதே. அந்த அளவிற்கு இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பிசாசானவன் நம்மை பாவத்திலே தள்ளி நிர்வாணிகளாக மாற்றி அவமான சின்னங்களாக நிறுத்தி இருந்த பொழுது வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் கல்வாரி சிலுவையிலே தம்மை பிளந்து தம்முடைய இரத்தத்தினால் தோய்த்தெடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறாரே. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சத்துருவானவன் உரிந்து கொண்டு மறுபடியும் நம்மை அவமான சின்னங்களாக நிறுத்தாதிருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். மத்தேயு 10:22 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. அம்மா, ஐயா, சகோதரிகளே, சகோதரர்களே, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இந்த உலகத்தின் சூழ்நிலையை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? திருவசனத்திற்கு வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதவசனம் நம் கரங்களிலிருந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான்களின் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு கொண்டிருக்கிற கொடிய காலகட்டத்திற்குள் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோமே. இந்த நாட்களிலே நாம் அவருடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க முடியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கின்றேன் என்று நினைக்கும் நாட்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க முடியுமா? ஒருவேளை பேதுருவை போல ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சவால் விட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் சேவல் கூவுகின்ற அந்த அதிகாலை வேளை நம்மையும் நோக்கி கடந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவரே என்னை கொன்று போட்டாலும் நான் உன் மீது நம்பிக்கையா இருப்பேன், மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ கடவனின் அன்பற்ற தன்மையோ கடன் பிரச்சனையோ எதுவுமே உம்மை விட்டு உம்முடைய வார்த்தையை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சவால் விட்டவர்களாய் அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க திராணியுள்ளவர்களாக வேண்டும் என்றார். திருவசனம் என்கிற ஞானப்பாலை நாம் அனுதினமும் பருகிறவராக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நிலைத்திருக்கும்படியா உம்முடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு, இந்த பூமியிலே நான் வாழுகின்ற நாட்களிலே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியா நான் செய்ய வேண்டுவது என்ன என்று கேட்கும் பொழுது ஆவியானவருடைய சத்தம் 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியிலே தானும் நடக்க வேண்டும். அப்படி என்றால் நானும் சிலுவையிலே அறையப்பட வேண்டுமா? இல்லை மகனே, இல்லை மகளே. உன்னுடைய பாவங்களை நான் சுமந்து தீர்த்து உனக்கு எதிராக வந்த உன் கடைசி சத்துருவாகிய மரணத்தை நான் கல்வாரி சிலுவையிலே பரிகரித்து பாவம் செய்ய விரைந்தோடனே உன்னுடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் என் வார்த்தையை தந்து நான் உனக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறேனே. அந்த வார்த்தையின் நீதியின் அடிச்சுவிடுகளை பின்பற்றி அந்த மாதிரியிலே பின்பற்றி நீ என்னோடு கூட நடந்து வருவாயா என்று ஆவியானவர் கேட்கிறார். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நடந்து வரும்படியாய் நான் செய்ய வேண்டுவது என்ன சொல்லும்படியேன் கேட்கிறேன் என்று நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது அவருடைய சத்தம் 1 யோவான் 3:6 கடந்து வருகிறது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது. அவரில் நிலைத்திருக்கிற நான் பாவம் செய்கிறதில்லைன்னு சொல்லுவோமா? அறிக்கை செய்வோமா? அவரில் நிலைத்திருக்கிற நான்
பாவம் செய்கிறது இல்லை. பாவம் என்கிற இந்த வார்த்தையை குறித்து புறஜாதிகளிடத்திலே பேச வேண்டும் என்றால் கொலை, களவு, விபச்சாரம், வேசித்தனம் என்கிற ஒரு பெரிய பட்டியலை கொண்டு பேசிவிடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகிக்கப்பட்டு திருச்சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற நமக்குள்ளே நம்மையும் அறியாமல் இதோ ஊடுருவிக் கொண்டிருக்கின்ற, நம்மை தவணை முறையிலே பாவத்திலே தள்ளுகின்ற ஆவிக்குரிய பாவங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்க விரும்புகிறார். சத்துருவானவன் தேசத்தை விழுங்கி போடாதபடி, பட்டணத்தை விழுங்கி போடாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள், உபவாசித்து ஜெபியுங்கள், சபையாய் ஜெபியுங்கள், சபையில் கொடுக்கப்படுகிற அறிவிப்புக்கெல்லாம் ஓடி வந்து ஜெபியுங்கள், சகோதரராய் ஜெபியுங்கள், சகோதரிகளாய் ஜெபியுங்கள், குழுவாய் ஜெபியுங்கள், குடும்பமாய் ஜெபியுங்கள் என்கிற எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டிருந்தும் ஜெபிக்காமல் இருப்பது பாவம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை அறிந்திருந்தும் வேதத்தை வாசித்தும் வாசிக்காமல் அசதியாய் இருப்பது பாவம். திருவசனம் சபையிலே பல்வேறு வகையிலே விதைக்கப்படும் பொழுது அதை மேய்ந்து கொள்ளும்படியாக ஓடோடி வராமல் என் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளுகிறேன், நாட்டு நடப்பை அறிந்து கொள்ளுகிறேன், உலக செய்திகளை அறிந்து கொள்ளுகிறேன், அந்த டிவியில் செய்தியை கேட்கிறேன், இந்த டிவியில் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறேன் என்று தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பாக முடங்கி கிடப்பது பாவம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை பார்த்து, இயேசு என்றால் யார் என்று அறியாத ஜனங்களை பார்த்து, யார் எனது காரியமாய் போவார் என்று அருள்நாதர் கதறி நிற்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்க கடமைப்பட்டிருக்கிற நாம் சமயமில்லை என்று சமயத்தின் மீது பழிபோட்டுக் கொண்டிருப்பது பாவம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது மகனே, உன்னுடையது மகளே என்று நம்முடைய கரங்களை ஐஸ்வர்யத்தினால் திடப்படுத்துகிற அந்த ஐஸ்வர்ய சம்பன்னருக்கு 10 பங்கை தசமமாகவும் காணிக்கையாகவும் கொடுக்காமல் கர்த்தருடைய பணத்தை அநேக வழிகளிலே வஞ்சித்து வைத்துக் கொண்டிருப்பது பாவம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நம்மை ஆசீர்வதிக்கும்படியா சிங்காசனத்தை விட்டு ஓடோடி வருகின்ற அவரை வரவேற்கும் நேரத்திற்கு ஆலயத்திற்கு வராமல் அவரை வழி அனுப்பும் நேரத்திற்கு வந்து கொண்டிருப்பது பாவம். கும்பல் கும்பலாய், குவியல் குவியலாய் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்க, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிற நான், எனது குடும்பம், எனது மக்கள், எனது பிரச்சனை என்று வட்டமிட்டு ஜெபித்துக் கொண்டிருப்பது பாவம். நமக்கு தேவை ஏற்படும் பொழுதெல்லாம், நமக்கு காரியமாக வேண்டும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உமக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று பொருத்தனை செய்துவிட்டு நமக்கு காரியம் முடிந்த பின் அந்த பொருத்தனைகளை காற்றிலே பறக்க விட்டு கொண்டிருப்பது பாவம். வேசியின் பிள்ளைகளாய், அடிமையின் பிள்ளைகளாய், பிசாசின் கரத்திலே நசுக்கப்பட்டவர்களாய், கசக்கப்பட்டவர்களாய் நாம் கிடந்த பொழுது நம்மை தேடி வந்து அரவணைத்து நம்மை நம்பி நம்முடைய கரங்களிலே வரங்களையும் வல்லமைகளையும் அவர் கொடுத்திருக்கும் பொழுது அதை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தாமல் புதைத்து வைத்திருப்பது பாவம். இப்படி பட்டியல் போட்டுக் கொண்டிருந்தார் இந்த உலகத்தின் பாவப்பட்டியலை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய பாவப்பட்டியல் நீண்டு கொண்டே போகும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறேன், ஆகவே பாவம் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று இருந்துவிட வேண்டாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கரவனை தொடான் என்று வேதம் உத்தரவாதம் கொடுப்பது உண்மைதான். நம்மில் பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் என்று வேதம் எச்சரிக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும் சத்தியத்தின்படி நடவாமல் இருந்தால் நாம் இருளிலே நடக்கிறவர்களாய் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் என்று 1 யோவான் 1:6 கர்த்தர் எச்சரிக்கிறார்.
பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாகிய பிசாசானவன் அவன் நம்மிடத்திலே சொல்லுவான், உன்னால பொறாமப்படாம இருக்க முடியாது, உன்னால பெருமைப்படாம இருக்க முடியாது, உன்னால பொய் சொல்லாம இருக்க முடியாது, உன்னால டிவி பார்க்காம இருக்க முடியாது, உன்னால பாவம் செய்யாம வாழவே முடியாது என்று அவன் நம்மை அதைரியப்படுத்துவான். ஆனால் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? ஓ, உன் பாவங்கள் சிவேர் என்றிருக்கிறதா, வாயன் அருகிலே உன்னை கழுவி விடுகிறேன் என்று. நான் பரிசுத்தர், ஆகையால் என் மகளே நீயும் பரிசுத்தவாட்டி, என் மகனே நீயும் பரிசுத்தவான் என்று அவருடைய பரிசுத்தத்திற்கு நம்மை உயர்த்த அவர் ஆவலாய் வந்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, மற்றவர்கள் காண முடியாதபடி நமக்குள்ளே மறைந்து 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 செய்கின்ற கொலை, களவு, விபச்சாரம், வேசித்தனம் என்கிற பாவங்களை பற்றி மட்டுமல்ல, மற்றவர்கள் காண முடியாதபடி நமக்குள்ளே காணப்படுகிற பொறாமை, பெருமை, மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை, கசப்பு, நன்றியற்ற காரியங்கள், குறை கூறுகிற காரியங்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற காரியங்களை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ரேகப்பா ஷக்கரபூரியா அந்தலரா ஓரி கமானா ஷக்கரபூரியா ரேகதுனா கதரபௌ ஷக்கரபூரியா அந்தலரபூரியா கபான். கரங்களை உயர்த்துவோம், ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒரு பரிசுத்த பாத்திரமாக நான் நிற்க வேண்டுமே, நான் ஒரு பரிசுத்த பாத்திரமாக நான் நிற்க வேண்டுமே. கவனமாக இருங்க. நாம் ஒரு கருத்து மிகவும் முக்கியமான ஒரு வேளை. சத்துரு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றான், உங்க பாவத்திலிருந்து உங்களை பிரிக்க முடியாதபடிக்கு சத்துரு டிஸ்ட்ராக்ட் பண்றான். உங்களுடைய கவனம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது இருக்க கடவுது. ரேக பரபோ ஷக்கரபா. ஆண்டவரே என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும், என் ஜெபம் கேட்கப்படும்படியா, என் ஜெபம் கேட்கப்படும்படியா நான் செய்ய வேண்டுவது என்ன என்று கேட்கப்படுவது கர்த்தருடைய வார்த்தை. உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? அப்படி என்றால் நீ என் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறேன் என்பதை எனக்கு நிரூபிக்கும்படியா உன் பாவ வாழ்க்கையை தரித்து பாடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. ஆண்டவரே, ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற பாவம் தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் விரும்பினதை செய்யாம நான் விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறேன். யார் என்னை இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும்? யார் என்னை இந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அறிக்கை செய்யுங்க. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. எந்த காரியத்தை விட முடியலையோ அதை தேவ சமூகத்தில் சொல்லுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். வேதத்துக்கு கொடுக்கிற நேரத்தை விட தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக கொடுக்கிற நேரம் அதிகமா இருக்குதே. இது பாவம் இல்லையா? இது பாவம் இல்லையா? தேவனுடைய நேரத்தை வஞ்சிக்கிறது பாவம் இல்லையா? வீண் கிளவி பேச்சு பேசிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை படிக்காமல் அசதியா இருக்கிறோமே, இது பாவம் இல்லையா? ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிற வேளையிலே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கின்ற தனியாத தாகம், தனியாத தாகம் நமக்குள்ளே இதோ வருகிறது. பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அநேக சகோதரர்களுக்கும் சரி, சகோதரிகளுக்கும் சரி, தவறாக இல்லை. ஆனா மற்ற ஆடவர்களோடு, மற்ற பெண்களோடு அதிக நேரம் அரட்டை அடிக்கிறது, தொலைபேசியத்தில் பேசிக்கொண்டிருக்கிறதுல ஒரு உங்களையும் அறியாமல் இதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. கர்த்தர் அதை எச்சரிக்கிறார், அதை எச்சரிக்கிறார், எச்சரிக்கிறார். விலகு, வெளியே வா, அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்து வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பேஸ்புக்குக்காக மொபைல சுரண்டி கொண்டே இருக்கிறியே, ரீமாக்கா ஷக்கரபா, கர்த்தர் உன்னை பெரிய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். பன்றியின் தவிட்டை தின்றது போதும், எழுந்து உன் தகப்பனிடத்திலே வா, எழுந்து உன் தகப்பனிடத்திலே
வா, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். ஓ கேட்போமா, கேட்போமா, கேட்போமா. என்ன பலவீனம், என்ன பலவீனம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நான் ரொம்ப கோவப்படுறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப கோவப்படுறேன் ஆண்டவரே. கோபத்துல தான் ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் அடிக்கிறேன், என் கணவனிடத்துல நான் தாறுமாறா பேசுறேன், என் மனைவியை நான் கைய ஓங்கி அடிக்கிறேன். ஓ அவளுடைய பிறப்பை குறித்து நான் கேவலமாக பேசுகிறேன், அவளுடைய பெற்றோரை குறித்து நான் கேவலமாக பேசுகிறேன். ஆண்டவரே என் வாயை நீர் கட்டி போடுவீராக, உம்முடைய வார்த்தையினால் என் வாயை நிரப்புவீராக. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கரை ஜெயிக்கிற கிருபை இப்பொழுது உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கள், பெற்றுக்கள். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது, இறங்குகிறது. உங்களுடைய பாவங்களை சுட்டரிக்கும்படியா கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். எருசலேமில் மட்டுமல்ல, பாபிலோனிலே செய்வான். இதோ தேவ அக்கினி இறங்குகிறது, இறங்குகிறது. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகிறது. உங்கள் பாவங்கள் கழுவப்படுகிற அதே நேரத்தில் வியாதிகள் சுகமாகிறது. ஓ உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். ஆகாம் பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாரும் ஐயா, தாரும் ஐயா, இன்றே தாரும் ஐயா. விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுத்திகரியோ, சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும், யோகிகளை குணமாக்கும். சுத்திகரியோ, சுத்திகரியோ, ஆவியிலே நிரம்பி, பாவங்களை கர்த்தருடைய சுத்திகரியோ. அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் உன் மீது இறங்குகிறது, இறங்குகிறது. யோகிகளை குணமாக்கும். ஓ ஷபபபபபபபப. சுத்திகரியோ, சுத்திகரியோ, பாவங்களை பாவங்கள் சுத்திகரிக்க ஆத்துமாவிலே சுகம், சரீரத்திலே சுகம். உரபபபபப. யோகிகளை குணமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்கு நீ என் வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். நீ என் வார்த்தையிலே நிலைத்திருக்கிறேன் என்பதை எனக்கு நிரூபிக்கும்படியா உன் பாவ வாழ்க்கையை தரித்து போடு. அது ஆவிக்குரிய பாவமாக இருந்தாலும் சரி, மாம்சத்திற்குரிய பாவமாக இருந்தாலும் சரி, அதை தரித்து போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பவே சொல்றேன், ஒப்பு கொடுத்திருக்கீங்க, உடனே விடுதலையாக முடியாம சூழ்நிலைகள் வரும். கர்த்தர் உடைச்சி அவருக்கேற்ற பரிசுத்தத்துக்கு உருவாக்கிறத நீங்க வரும் நாட்கள்ல பார்ப்பீங்க. எப்படி இந்த பழக்கம் என்னை விட்டு போச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் இப்பொழுது அவர் இறங்கினார். சரி, பாவ வாழ்க்கையை தரித்து போட்டால் மட்டும் போதாது, நாம் தரித்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம் இருக்கிறது. அது என்ன? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். இரண்டாவது நிபந்தனை, நாம் ஒரு கனியுள்ள வாழ்க்கையை தரித்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நம்முடைய பாவ வாழ்க்கையை தரித்து போட்டால் போதாது, பரிசுத்த வாழ்க்கையை, கனியுள்ள வாழ்க்கையை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கனியின் காரியங்களை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆவியின் கனியோ என்னங்க, ஒண்ணுமே காணோம், அன்போடு நிக்குது. ஆவியின் கனியோ, இப்பதான் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கீங்க வேதவசனத்தில். ஆவியின் கனியோ மொத்தம் 12. என்ன பிரதர், கோச்சுக்கிட்டாங்களா? கொஞ்சம் ஆவியானவர் கடுமையாக இடைப்பட்டு விட்டார் என்று கோபித்துக் கொண்டார்களா? திரும்பி போயிட்டா? ஆவியின் கனியோ 9. இந்த 9 காரியம், எத்தனையோ பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம் கனிகளை பற்றி. ஆனால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பிரதர்ஸ், கோச்சுக்காதீங்க. அன்றாடம் வீட்டில் நமக்கு உணவுகளை தயாரித்து கொடுக்கிறார்கள், துணிகளை துவைத்து கொடுக்கிறார்கள். என்னைக்காச்சும் துணியில் கொஞ்சம் அழுக்கு, கொஞ்சம் குழம்புல கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகி போயிடுச்சு, இதெல்லாம் ஒரு குழம்பா? உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ட்டு அதையே போட்டு நல்லா சாப்பிடுவார். கனியுள்ள காரியங்கள் காணப்படுகின்றனவர். நம்ம இருக்கிறோமே தாய்க்குலங்கள், ஐயோ நம்ம சளைச்சவங்களா, பழி வாங்குதல் எனக்கே உரியதுன்னு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்த நாள் காலையில் அவர் ஆஃபீஸ்க்கு போகிற டென்ஷனில் இன்னைக்கு எந்த பாஸுக்கு எந்த பதிலை சொல்கிறது, எந்த பெண்டிங் ஃபைலை எப்படி முடிக்கிறது, எந்த கடங்காரனுக்கு என்ன பதிலை சொல்கிறதுன்ற இந்த டென்ஷனில் அங்கே முன்னால் தொங்கிட்டு இருக்கிற டவல் அவர் கண்ணுக்கு தெரியாது. அம்மா துண்டு எங்கம்மா அப்படின்னு கேட்பாரு. இதோ என் வேலை வந்ததுன்னு சொல்லி அந்த அம்மா கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி வர்றது. வெட்டுக்குன்னு அந்த துண்டை எடுத்து, இதுக்கெல்லாம் கண்ணு தெரியாதே, உங்க கண்ணு மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கான்னு சரக்குன்னு தூக்கி அவர் மேலே. கனியுள்ள காரியங்கள் காணப்படுகின்றனவா? வாகனங்களிலே சென்று கொண்டிருப்போம், எதிர்பாராத விதமாக நமக்கு முன்பாக யாராவது வந்து விழுந்து விடுவார்கள். ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சியாக இருந்து என்னையும் அந்த மனிதனையும் காப்பாற்றி விட்டீரே என்று நன்றி பலிகளை ஏறெடுப்பதற்கு பதிலாக கசப்பான கனிகளை உதிர்க்கிறோம். தையற்காரரிடத்திலே ஒரு துணியை தைக்க கொடுத்திருப்போம், தைத்து வந்த பின் 1 இன்ச் இப்படியோ அப்படியோ நகர்ந்திருக்கும். கிருபையுள்ள வார்த்தைகள், கனியுள்ள காரியங்கள் காணப்படுகின்றனவா?
நாம் ஒருவேளை நம்முடைய கோபத்தை நியாயப்படுத்திக் கொள்ளலாம். இத்தனை கஷ்டத்திற்கு மத்தியிலே இத்தனை விலை கொடுத்து இவ்வளவு தையல் கூலி கொடுத்து நான் இதை தைத்திருக்கிறேனே, அதை அவர் கெடுத்து விட்டாரே என்று. உண்மைதான், சாதகமான சூழ்நிலையிலே கனி கொடுப்பதை பற்றி அல்ல, பாதகமான சூழ்நிலையிலே கனி கொடுப்பதை பற்றித்தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் திருச்சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருப்பார். அவரிடத்திலே ஜெபிக்கும்படியாக கியூவிலே நின்று கொண்டிருப்போம். நமக்கு பின்பாக நிற்கின்ற 2 சகோதரிகள் நமக்கு முன்பாக வந்து ஜெபிக்க வந்து விட்டாள். கிருபையுள்ள பார்வைகள், கிருபையுள்ள கனியுள்ள காரியங்கள், கிருபையுள்ள உடலசைவுகள் நம்ம இடத்திலே காணப்படுகின்றனவா? நான் உன்னை நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாகத்தானே நாட்டினேன், நீ கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருப்பது என்ன என்று ஆவியானவர் கேட்கிறார். என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை கொடியாகத்தானே நான் நாட்டினேன், நீ கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருப்பது என்ன? கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அன்று நம்முடைய அருள்நாதருக்கு பசி உண்டான பொழுது கனி புசிக்கும்படியாக அவர் அத்தி மரத்தின் அடியிலே கடந்து சென்றார். ஆனால் அந்த அத்தி மரத்திலே கனி காணாதிருந்த பொழுது அதை பட்டு போகும்படியாக அவர் அதை சபித்து போட்டார். அவர் அதை சபித்து போட்டதற்கு காரணம் அதன் கனியற்ற தன்மை மாத்திரமல்ல, கனி உள்ளது போன்று பச்சை இலைகளால் சூழப்பட்ட அந்த மாய்மால தன்மையே நம் அருள்நாதரை அதை சபிக்கும்படியாக தூண்டியது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கனியற்ற தன்மையை மறைத்து கொண்டிருக்கிற அந்த மாய்மாலமான பச்சை இலைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேச விரும்புகிறார். கழுத்திலே சிலுவை என்கின்ற பச்சை இலை, வாகனங்களிலும் வீடுகளிலும் வசனம் என்கின்ற பச்சை இலை, சான்றிதழ்களிலே கிறிஸ்தவர்கள் என்கின்ற பச்சை இலை, ஆவிக்குரிய திருச்சபையிலே அங்கத்தினர்கள் என்கின்ற பச்சை இலை. ஆனால் அந்தரங்கத்திலோ மனைவியை அடிப்பது, லஞ்சம் வாங்குவது, மற்ற ஆடவர்களோடு வாகனத்திலே ஏறி செல்வது போன்ற கனியற்ற காரியங்கள் ஞாயிறு தோறும் பரிசுத்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு பரிசுத்த ஆலயத்திற்கு வந்து பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்பது போன்ற பச்சை இலை. ஆனால் வாரத்தின் 6 நாட்களிலும் குடும்பத்தோடு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு சித்தி, சித்தப்பா, அண்ணி, அக்கா, அண்ணாமலை, நெருப்பு, பருப்பு என்று இந்த உலகத்தின் அருவருப்புகளை பார்த்து கொண்டிருக்கிற கனியற்ற காரியங்கள். கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம் என்கிற மாய்மால வாழ்க்கையை குறித்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மத்தியான வேளையிலே நம்முடைய கனியற்ற தன்மையை மறைத்துக் கொண்டிருக்கிற அந்த பச்சை இலைகளை உதிர்த்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தம் பரிசுத்த காற்றை வீசுகிறார். உம்முடைய பச்சை இலைகள் உதிரும்படியா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெருங்காற்றிலே பேசுகிறவர் அவர். கீழ் காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறவர். நம்மை மூடி இருக்கிற இதோ அந்த பச்சை இலைகளை உதிர்த்து விட வந்திருக்கிறார். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். கனி காணாத அத்தி மரத்தை அவர் சபித்து போட்டார். இன்றைக்கும் உன்னை சபிக்கும்படியான சகல அதிகாரமும் பெற்ற கர்த்தர் நான். ஆனா என் பிராயிமே, என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன்னை நான் எப்படி சபிப்பேன்? உன்னை கல்வாரியிலே பெற்றெடுத்த எல்ஷடாய் என்னும் நாமமுள்ள தேவன் அல்லவா நான் உன்னை எப்படி சபிப்பேன்?
என் பரமபிதா நட்ட நாற்றே, என் மகிமைக்காக நான் நட்ட நீதியின் விருட்சமே, உன்னை ஆசீர்வதிக்கவே நான் வந்திருக்கிறேன். நான் உன்னை எப்படி சபிப்பேன்? நான் உண்ணும்படியான நல்ல கனிகளை கொடுப்பாயா? நீ முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாகி எனக்கேற்ற நல்ல கனிகளை கொடுக்கும்படியாகத்தானே நான் என் வாலிப வயதிலே என் பரமபிதாவுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருந்த பொழுது உனக்காக என் ரத்தம் முழுவதையும் சிந்தி நான் பட்டு போயிருக்கிறேன். அதே ரத்தத்தை இந்த மத்தியான வேளையிலே ஒரு விசை கூட உன் மீது பிழிந்து விட வந்திருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் உண்ணும்படியான நல்ல கனிகளை கொடுப்பாயா? நான் உண்ணும்படியான நல்ல கனிகளை கொடுப்பாயா? என் அருமை மகனே, என் அருமை மகளே, நான் உண்ணும்படியான நல்ல கனிகளை கொடுக்க முடியாதபடி உன்னை நெருக்குகிற முள் என்ன மகளே? போராட்டம் என்கிற முள் உன்னை நெருக்குகிறதா? புறக்கணிப்பு என்கிற முள் உன்னை நெருக்குகிறதா? உன் வியாபாரத்திலே முன்னேற்றம் இல்லை என்கின்ற முள்களா? அன்னாளை போல என் சமூகத்திலே அழுது பெற்றெடுத்தாயே, அந்த பிள்ளைகளே முட்புதராய் மாறி உன்னை குத்துகிறார்களா? ஊழிய பாதையிலே முட்களா? உன்னை குத்துகிற முள் எதுவாக இருந்தாலும் சரி, இதோ அவைகளை சுட்டெரிக்கும்படியா இதோ என் அக்கினை உன் மீது கடந்து வருகிறது. receive my fire anointing. பெற்றுக்கொள். இதோ உன்னை குத்துகிற முட்களை பட்சிக்கும்படியா ஆவியானவர் உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறார். முட்செடியிலே பற்றி எரிந்தவருடைய தயை இதோ உன் மீது வருகிறது. பெற்றுக்கொள். அக்கினியால் பதிலளிக்கும் தேவன் இதோ வந்திருக்கிறார். வில்லை வடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிற அக்கினி இதோ உன்னை பட்சிக்கும்படியா உன்னை எழும்ப முடியாமல் நெருக்குகிற முட்களை பட்சிக்க வருகிறது. பெற்றுக்கொள். நீ என்னோடு கூட நடந்து வர முடியாதபடி, என் வார்த்தையிலே நிலைத்திருந்து என்னோடு கூட நீ நடந்து வர முடியாதபடி உன் கால்களை தைக்கின்ற முட்களை 2000 வருடங்களுக்கு முன்பாக நான் கல்வாரி சிலுவையிலே என் சிரசிலே சூடி முடித்து விட்டேனே. நீ ஏன் கலங்குகிறாய்? என் மகனே, நீ ஏன் கலங்குகிறாய்? என் மகளே, நீ கைவிடப்பட்டு மனம் நொந்தவளைப் போல என் சமூகத்திலே உட்கார்ந்திருப்பது என்ன? எதுவரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்திருப்பீர் என்று அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, ஓ என் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்தது தடைப்படாது. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ பயப்படாதே என்று மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுவது இல்லை. உன் காரியத்தை மாறுதலாய் முட்டிக்கும்படியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். பெற்றுக்கொள் என் அபிஷேகத்தை. பெற்றுக்கொள். receive. என் ஜனத்தை சுற்றி வர செய்த அந்த அமலேக்கியனை பூமியிலெங்கும் இல்லாதபடி நிக்கிரகம் பண்ணும்படியா நான் என் மனதிலே வைத்திருந்தேன். அதே போல உன் சத்துருக்கள் உனக்கு செய்த காரியத்தை நான் என் மனதிலே வைத்திருக்கிறேன். நான் உனக்காக வழக்காடுகிற கர்த்தர், நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நான் உனக்காக பதில் செய்கிற கர்த்தர். அவர்கள் உனக்கு செய்ததை நான் நினைவிலே வைத்திருக்கிறேன். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். உன் பேரிலோ என் கிரீடம் பூக்கும். நான் உனக்கு துணை செய்து தேற்றுகிறதை உன் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு நான் உனக்காக அனுகூலமான அடையாளத்தை ஏற்படுத்தி விட்டேன். உன் முட்கள் தேவதாரு விருட்சமாக மாறுகிறது. உன் காஞ்சனைக்கு பதிலாக மிருது செடி முளைக்கிறது. நான் உனக்காக சொன்னேன், செய்து முடிப்பேன். இதோ நான் உனக்காக சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, வாய்ந்திருப்பதும் இல்லை. நான் உன் கர்த்தர், உனக்கு மாறாதவர். நான் உண்ணும்படியான
நல்ல கனிகளை கொடுப்பாயா என்று ஆவியானவர் கேட்கிறார். பரமபிதா அவர் தம்முடைய தோட்டத்தை சுத்தம் செய்ய வருகிறார். கனி கொடாத மரம் எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். நீ உன் பாவங்களை நிமித்தமாய் நீ என்னிலிருந்து தரிப்பிக்கப்பட்ட பின் நீ கீழே விழுந்து விடுவாய், கருகி விடுவாய். ஆனா நீங்களே கிறிஸ்துவின் சரீரமும் தனித்தனியே என் அவயம் என்று நான் சொல்லி இருக்கிறேனே. என் அருமை மகனே, என் அருமை மகளே, நீ என்னிலிருந்து தரிப்பிக்கப்பட்ட பின் என் காயம் கொடிதாயிருக்குமே, என் வேதனை கொடிதாயிருக்குமே, என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, ஓ என் ஆத்தும வருத்தத்தின் பலனே, என் தூரத்து சந்ததியே, என் சரீரத்தின் அவயவமே, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று நான் உன்னோடு சொன்னதில்லையா? உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று பேசினதில்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று உன்னோடு இடைப்படுத்தது இல்லையா? நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்று நான் உன்னோடு பேசினதில்லையா? என் அற்புத கரத்தின் தொடர்ச்சி நீதானே. என் வார்த்தைகளை ஆறுதலாய் பேசும் என் வாய் நீதானே. நான் உன்னை எப்படி இழப்பேன்? நான் உண்ணும்படியான நல்ல கனிகளை கொடுப்பாயா என்று ஆவியானவர் கேட்கிறார். அன்று மத்தியான வேளையிலே கனி புசிக்கும்படியாக பசியோடு அத்திமரத்தின் அடியிலே கடந்து வந்த நம்முடைய அருள்நாதர் இன்றைக்கும் ஒருவித பசியோடு, ஆத்தும பாரம் என்கின்ற பசியோடு, ஓ நம்மை அவரோடு கூட சிங்காசனத்திலே மணவாட்டிகளாய் அமரச் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற பசியோடு கடந்து வந்திருக்கிறார். நாம் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? வாடையானவரே, தென்றல் காற்றானவரே, என் மீது வீசும் ஐயா, கந்த பிசின்படிய என் தோட்டத்திலே வந்து தங்குமையா, என் நிழலிலே நீர் வந்து வாஞ்சையாய் உட்கார வாருமையா என்று நாம் அவரை அழைக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? நாம் அவரை அழைக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? ஓ ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய அருகிலும் அவர் வந்திருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து இந்த நேரத்திலே புறப்படுகிற அறிக்கை என்ன என்பதை அவர் கேட்க வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் புட்டரித்து போன மரமாயிற்றே, உம்முடைய ஐக்கியத்தை இழந்த மரமாயிற்றே, ஜெபிக்காத வேதம் வாசிக்காத மரமாயிற்றே, உம்மை காட்டிக் கொடுத்த மரமாயிற்றே, என்னையா தேடி வந்திருக்கிறீர், என்னிடத்திலா கனி புசிக்க வந்திருக்கிறீர் என்று நீ அங்கலாய்ப்பது என்ன மகளே? உன்னைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன், உன்னிடத்தில் தான் நான் கனி புசித்து ஓ என் பசியை ஆற்ற வந்திருக்கிறேன். நீ எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்ததினால் என் மீது படர்ந்த என் நேச கொடியே, கோர காற்றும் கட்டும் புயலும் உன்னை தாக்காதபடிக்கு இதோ என் நேச சால்வையை உன் மீது வீசுகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சத்துருவானவன் உன்னை மிதித்து போடாதபடி என் பரிசுத்த அக்கினியின் வார்த்தைகளை கொண்டு இதோ நான் உனக்கு வேலி அடைக்கிறேன். மண்ணோடு மண்ணாக ஒட்டி கிடக்கிறாயா? சஞ்சலத்தால் கரையுண்டு போயிருக்கிறாயா? வெளியே எரியுண்ட கொடியை போல கிடக்கிறாயா? யாக்கோபே, இதோ உன்னை நான் வேறொன்றே பூத்து குலுங்க செய்து இந்த பூமி எங்கும் என் மகிமையை பரப்பும்படியா இதோ நீதியின் சூரியனாக நான் உன் மீது உதிக்கிறேன், உதிக்கிறேன், உதிக்கிறேன். நான் உண்ணும்படியான நல்ல கனிகளை கொடுப்பாயா என்று ஆவியானவர் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே கடந்து வந்திருக்கிறார். நாம் ஒருவேளை நமது கிரியைகளின் நிமித்தமாய் அவரிலிருந்து தரிப்பிக்கப்பட்டு மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து தரிப்பிக்கப்பட்டு இதோ நாம் வாடி வெளியே கிடக்கலாம், மக்கி கூட போயிருக்கலாம். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் நமக்காக சவால் விடுகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் இதோ ஒரு தோட்டக்காரனை போல இங்கே வந்து இதோ நம்மை ஓ மெய்யான திராட்சை செடியாகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பதியம் போட வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? நான் என் ஆண்டவரோடு ஒட்ட விரும்புகிறேன், இதோ நான் அவரோடு ஒட்டி அவருக்காக கனி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என் பாவ வாழ்க்கையை தரித்து போட்டு ஒரு கனியுள்ள வாழ்க்கையை, மனம் திரும்புதலுக்கேற்ற நீதிக்கேற்ற கனியுள்ள வாழ்க்கையை தரித்து கொள்ளும்படியாக உம்மோடு ஒட்டப்பட நான் ஆவலாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு தந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்று. நாம் பாவ வாழ்க்கையை தரித்து போட்டால் போதாது, கனியுள்ள வாழ்க்கையை தரித்து கொண்டால் போதாது. இவைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டியதில்லை. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு தந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே ஒரு புதிய ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஒரு மைட்டி அவுட்போர், சுழல் காற்றிலே எடுத்து செல்லப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேரு அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறீங்க? குப்பியின் அபிஷேகம் அல்ல, கொம்பின் அபிஷேகத்தால் நான் உங்களை நிரப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். கொம்பின் அபிஷேகம், கொம்பின் அபிஷேகம், கொம்பின் அபிஷேகம், கொம்பின் அபிஷேகம். ஓரி பாபா கஷக்கரபூரியா கபா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறவர் எவரோ அவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று. இது எதை காட்டுகிறது? நாம் அவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நேற்றைய தினத்திலேயே பேசினார். இந்த வருடம் முடிவடைவதற்குள் 5 ஆத்துமாக்களை நான் இந்த திருச்சபையிலே கொண்டு வந்து அங்கத்தினராக மாற்றும்படியாய் அவருக்காக நான் ஊழியம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் முன்பாக வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இரண்டாவது, இன்னும் நான் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறவர்கள் முன்பாக வாருங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேக போகிறார். அபிஷேகம், புதிய அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முன்பாக வாருங்கள். கர்த்தருக்காக நான் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முன்பாக வாருங்கள். நான் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நாங்க ஒன்னும் செய்ய முடியாதுங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றப் போகிறார், வல்லமையை ஊற்றப் போகிறார். நீங்க வாய்களை திறந்து விட்டு கொடுக்க வேண்டும். உங்க சரீரத்தை நீங்க விட்டு கொடுக்க வேண்டும், நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? அங்கங்கே ஒட்டி கிடந்த அந்த பாவங்களை இதோ நான் தரித்து போட்டேன் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குதா? நான் அவரோடு இணைந்து வாழுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நான் அவருக்காக ஊழியம் செய்வேன். நான் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். திரளாய் வந்த பிறகு இவ்வளவுதானா? மற்றவர்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்று விட்டீர்களா? உங்களுடைய அபிஷேகம் புதுப்பிக்கப்பட விருப்பம் இல்லையா? உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா? கர்த்தர் சொல்றதுல நம்பிக்கை இல்ல. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வாங்க. கேட்டாதான் அங்க பெற்றுக்கொள்ள முடியும். கிதியோனை போல ஆண்டவரே தேடி வந்து பேசுவாருன்னு நினைக்காதீங்க. அது அவருக்கு கிடைச்ச கிருபை. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரம்மான்னு பாடுறோம். அதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால்தான். அபிஷேகம் பெறதுக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கதறி அழுகணும்.
யோவான் பத்ம தீபில எண்ணெய் கொப்பரையில தூக்கி போட்டாங்க. அப்படியே வெந்து போய் அந்த தீவு எப்படி தெரியுங்களா? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே பறவைகள் கழுகுகள்லாம் வந்து கொத்தும். அந்த நேரத்தில் கூட தேவனோட நின்றுருக்காரு. அதனாலதான் வருங்காரியங்களை குறித்து அப்படியே ஆண்டவர் பிரத்யட்சமா 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிறவராய் அவருக்கு தரிசனமானார். உங்கள் தரிசன கண்கள் திறக்கப்பட வேண்டாமா? வருங்காரியங்களை குறித்து என்னிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னாரு. பட்டணத்துல எங்கேயாவது தீர்க்கதரிசி வந்தா சபையை விட்டுக்கிட்டு ஓடுறமே. ஏன்? அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் இந்த ஊழியக்காரரோடு பேசுகிறார் என்றால் அவர் உங்களோடும் பேச வல்லமை உள்ளவர், தயை பெருத்தவர். கேட்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுவது இல்லை. வெட்கம், வெட்கம். தேவ சமூகத்துல பிரஸ்டீஜ் பார்த்தா வெளியில நம்ம பிரஸ்டீஜ் எடுபட்டு போயிடும். என்ன காரியத்துக்காக உங்களுக்கு பதில் கிடைக்கணும்? ஒப்பு கொடுத்தவர்களாய் தரித்து போட வேண்டியவைகளை தரித்து போட்டு தரித்து கொண்டவர்களை தரித்து கொண்டேன் என்று ஆண்டவரிடத்துல தைரியமா சொல்லிட்டு கரங்களை உயர்த்தி அந்த காரியத்துக்கு தேவ சமூகத்துல சத்தமா தெரியப்படுத்துங்க. சத்தமா தெரியப்படுத்துங்க. நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே கட்டளை பிறப்பிக்க அவர் வந்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் வாஞ்சிப்பதற்கும் அதிகமாய் உங்கள் கண்கள் காணாத, உங்கள் காதுகள் கேட்காத, உங்கள் இருதயத்தின் நினைவிலும் தோன்றியிராத மகத்துவமான காரியங்களை செய்ய கர்த்தர் இறங்குகிறார், இறங்குகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள காற்றை காணாமல் இருக்கலாம், மழையை காணாமல் இருக்கலாம். இதோ உன் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிற இதோ ஆசீர்வாத மழை, ஆசீர்வாத மழை உனக்காக பொழிகிறது. பெற்றுக்கொள். வெட்டு கிளைகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த விளைச்சலை இதோ நீ 100 மடங்கு பெற்றுக் கொள்ளுகிறாய். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்த போகிற தேவனை ஒவ்வொரு நாளும் துதிப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய என்னுடைய செட்டைகளின் கீழ், என் சபையின் பாதுகாப்பிற்கீழ் வந்துவிட்ட உனக்கு என் சமூகத்தில் இருந்து வருகிற நிறைவான பலன் உன் சிரசிலே இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் நாமத்திற்காக நீ படுகிற பிரயாசங்களை மறப்பதற்கு நான் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆகவே திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவரும் பூட்ட முடியாது, பூட்ட விடமாட்டேன். நீ அந்த வாசலுக்குள் நுழை, நீ அந்த வாசலுக்குள் நுழை. இதோ சத்துருவின் பாளையத்திலே கொள்ளையடு, கொள்ளையடு. மீதியானையரை முறியடு. உன் கையிலே ஓ தீவட்டி இருக்கிறது, உன் கையிலே எக்காலம் இருக்கிறது. ஓ ஓ மீதியானையரை முறியடிக்க முடியாது. நீ புறப்படு. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இந்த பட்டணத்திற்குள் போ. மீதியானியரை முறியடி. பிசாசின் கரத்திலிருந்து ஆத்துமாக்களை பறித்தெடுத்து என் திருச்சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற, அரண்களை நிர்மூலமாக்குகிற போராயுதமாய் நான் உன்னை அபிஷேகிக்கிறேன். சமாதானத்தோடு உன் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டாய் என்கின்ற விசுவாசத்தோடு தேவனுடைய மகிமை காண்கிறவளா காண்கிறவளாய் கடந்து செல். ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவே. ஹல்லேலூயா. இரத்தமே சிந்தியே எங்களை
சுத்தமாய் மாற்றின தெய்வமே, சித்தமே செய்யவே என்னை நான் தத்தமாய் படைக்கிறேன். ஏற்றிடும் உம்மகா அன்பிற்கா என்ன நான் செய்வதோ, ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி தந்து உம்மையே வாழ்த்தியே பாடுவேன். அல்லேலூயா. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் அப்போஸ்தல அக்கினி ஐக்கியம் ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. திங்கள் முதல் சனி வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை இயேசுவோடு 1 மணி நேரம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை முழங்கால் யுத்தம். செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச கூடுகை. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இயேசுவை உயர்த்துவோம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 9500373818. வாருங்கள் ஆராதிங்கள் ஆராதிங்கள், வாருங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம் யுத்தம் செய்வோம்.